Hi students, in the video la nama 12th standard computer science chapter 7 Python functions la built-in function base பண்ணி ஒரு detailed question பார்க்க போறோம். ஓகே, இதுல வந்து பார்த்தீனா 5 built-in functions அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான அதோட மீனிங் என்ன, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, அதோட சின்டாக்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு மார்க். ஓகே, இப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்ற ஃபங்க்ஷன். இதை நான் எப்படி ஃபங்க்ஷன் சொல்கிறேன், பேர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன். ஓகே, சாரி, அது பேர் ஃபங்க்ஷன். இது வந்து ஐடின்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ஓகே, அது மாதிரி கேர், சிஹெச்ஆர் கேர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ரவுண்டுன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். டைப்புன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். பவர்ன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். பில்டின் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கும் பில்டின் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சு. ஓகே, ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். so that you can able to understand what the built-in function will do. Okay, so built-in function வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் எழுத வேண்டாம். ஆல்ரெடி பைத்தான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் எழுதி லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம ஐடி பார்க்கலாம். ஐடின்றது என்ன பண்ணுன்னா, இட் ரிட்டர்ன் த ஐடென்டிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க, அந்த வேரியபிளோட மெமரி அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்கிறது. இட் ரிட்டர்ன் த ஐடென்டிட்டினா மெமரி அட்ரஸ். ஓகே, எந்த மெமரியில் ஸ்டோராக இருக்கோ அதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி வித்தின் ப்ராக்கெட்குள்ளே யூ ஹேவ் டு கிவ் ஆப்ஜெக்ட். ஓகே, இதான் சின்டாக்ஸு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். x = 15 கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா ஐடி வித்தின் த ப்ராக்கெட்னு இந்த எக்ஸை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் எக்ஸ் எந்த இடத்துல ஸ்டோராக இருக்கோ அதோட மெமரி அட்ரஸ் வந்து பார்த்தா ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன வேணால் நம்பராக இருக்கலாம், 1 3 5 7 2 1 0, இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ரஸ். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அது ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஐடின்றது என்ன ரிட்டர்ன் பண்ண போது, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு வேரியபிளோட அட்ரஸ், அது மெமரியில் எந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோ அந்த அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேர், சிஹெச்ஆர் கேர், ரிட்டர்ன் த யூனிகோட் கேரக்டர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கேப்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேப்ஸேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65, கேப்ஸிஏக்கு, அப்போ பிக்கு 66, இது மாதிரி போயிட்டே இருக்கும். அதே வந்து ஸ்மால் ஏ இருக்குல்ல, ஓகே, ஐ மீன் த ஸ்மால் லெட்டர் ஏ, இதுக்கு வந்து 97 ஸ்டார்டிங் நம்பர். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 65 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா ஏன்னு ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் 66ன்னு சொன்னீங்கன்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணால் பின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 97 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் லெட்டர் ஏ வந்து ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ன்றது இட் ரிட்டர்ன் த யூனிகோட் கேரக்டர். இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேரியபிள் நேம். இங்கே வந்து உங்கள் புக்கில் வந்து ஐன்னு கொடுத்துருக்காங்க, நான் அதோட சின்டாக்ஸ் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் c = 65 கொடுத்துருக்கேன். ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன் 65னா ஏன்னு சொன்னேன். c = 65 பிரிண்ட்டு. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே சிஹெச்ஆர் கொடுக்குறேன். ஓகே, ஐ மீன் த ஃபங்க்ஷன் நேம், சிஹெச்ஆர்ன்ற ஃபங்க்ஷன் நேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் சிஹெச்ஆருக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சியை வந்து கொடுக்குறேன், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். அப்போ நான் இந்த இடத்துல 65 வருமா, அப்போ 65 யூனிகோட் கேரக்டர் என்ன ஏ, அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்னா ஏன்னு கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரவுண்டு, ரிட்டர்ன் த நியரஸ்ட் இன்டீஜர். இதில் என்ன பாருங்கள், இது வந்து ரவுண்டோட சின்டாக்ஸ். ரவுண்டு உள்ளே வந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனா என்ன அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் எக்ஸ் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இங்கே 17.9 கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நியரஸ்ட் நம்பர், இந்த 17க்கு நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்ன அப்படின்றத கொடுக்கும். இப்போ 17க்கு நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்ன 18, கரெக்டுங்களா? ஆனால் இது வந்து பார்த்தோன்னா பாயிண்டில் இருக்குது. அப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ளே ரவுண்டு, இந்த எக்ஸை கொடுக்குறீங்க, இந்த எக்ஸை கொடுத்தா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், 17.9 ரவுண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஆம் ரைட் ஆர் நாட்? எஸ். ஸோ அப்போ இதோட நியரஸ்ட் இன்டீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.0, ஃப்ளோட்டில் இருக்கிறதுனால 0.0 கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்பு, ரிட்டர்ன் த டைப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள் டைப்புன்ற ஃபங்க்ஷன் உள்ளே வந்து ஆப்ஜெக்டோட பேர். எக்ஸாம்பிளில் பாருங்கள் வெறும் 2 லைன் மட்டும்தான். x = 15.2. இப்போ இந்த வேரியபிள் வந்து என்ன டைப்புன்னு சார், என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்க, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த டைப்பு தான் அந்த வேரியபிளாக இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ நான் வெறும் 15 கொடுத்தேன்னா அந்த வேரியபிள் வந்து பார்த்தா இன்டீஜர். இங்கே 15.2ன்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா இது என்ன டைப், இது ஃப்ளோட். ஓகே, ஆல்ரெடி டேட்டா டைப் இன் பைத்தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, 15.2ன்றது ஃப்ளோட் டைப்பு, அப்போ எக்ஸ் வந்து ஃப்ளோட்டு. ஓகே, பிரிண்டில் போயிட்டு டைப் வித்தின் த ப்ராக்கெட்டில் எக்ஸ்ன்னு கொடுங்க. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்துடும், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 15.2ன்னு வரும். 15.2ன்றது என்ன டைப்பு, ஃப்ளோட்டு.
அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கொடுக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, POW, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ் இருக்கும். இது ரிட்டன் த பவர் ஆஃப் த வேல்யூ. இங்கே பாருங்கள், இது வந்து சின்டாக்ஸ் POW, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா A, Bன்றது நீங்கள் சின்டாக்ஸு. இங்கே பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன், இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் 3 லைன்ஸ் இருக்கும், மற்றது எல்லாமே 2 லைன்ஸ் தான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஏக்கு வந்து 5 கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து 2 கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டு உள்ளே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனோட பேர் A and Bன்னு கொடுத்துருக்கேன். A, Bன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது 5, பியில் என்ன வேல்யூ இருக்குது 2. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேனிபுலேட் பண்ணால் 5/2ன்னு மேனிபுலேட் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணுன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான்லேயே எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் அந்த எடிட்டரில் போய்ட்டு டைப் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அங்கே என்ன அவுட்புட்டாக கிடைக்கும்ன்றதை நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே ஆன்சராக கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் நீங்களாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பைத்தானே உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை பண்ணித்தரும். ஓகே, 5/2னா என்ன ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும்? 5 × 5 = 25. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டீட்டெயில் கொஷின். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம விட வேண்டிய அவசியமே கிடையாது, பக்கமாக எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. என் வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் எவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஈவன் அது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமாக கூட இருந்துட்டு போட்டோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கணும் இதை மாதிரியே நீங்கள் இந்த 5 மார்க் வந்து எழுதுனா போதும். இந்த கொஷினை பப்ளிக் எக்ஸாமினேஷன்லேயே கேட்டிருக்காங்க. ஓகே, இதே பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இதெல்லாம் மாற்றலாம் மாட்டாங்க. ஓகே, இதே பில்டின் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த கொஷினை திருப்பி வந்துச்சு அப்படின்னா இப்படியே எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.